வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். செய்கிறது ரொம்ப ஈஸி, மனமும் சுவையும் ரொம்ப அதிகம். இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் போட்ட உடனே பார்க்குறதுக்காக நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சிடலாம். ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுடுங்க. 2 எண்ணுக்கு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லித்தழை, சின்ன பீஸ் இஞ்சி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கு, ஒரு 6 பல் பூண்டு அதை பொடியாக நறுக்கி வச்சுருக்கு. இதோட நமக்கு தேவையானது 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 முட்டை, ஒரு உருளைக்கிழங்கு, காரத்துக்காக மிளகாய் பொடியும் உப்பும் இதோடு சேர்த்துடுங்க. இப்போ இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த உருளைக்கிழங்கை துருவி வச்சுடுவோம், முட்டையும் அதேமாரி ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிடலாம். மற்ற எல்லாம் ஒன்றாமே தட்டிடுங்க. உருளைக்கிழங்கை அதேமாரி உடச்சி போட்டுடுங்க. இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டை எல்லாம் அதோட போட்டு மிக்ஸ் பண்ணால் இப்போ மிக்ஸ் ஆகிரும். ஒயிட்டை மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கு. மல்லி இலை, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, 2 ஸ்பூன் அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன். இப்போ காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் போட்டிருக்கோம். என்ன ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடுங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். எல்லாமே நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ சின்ன சின்னதாக பீஸாக உருட்டி எடுத்துக்கலாம். ஷேப் உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி பிடிச்சிடுங்க. நான் இப்படி உருண்டை பிடிச்சிட்டு சென்டரில் இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுறேன். இதேமாரி எல்லாமே உருட்டி எடுத்துடலாம். இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஆயிலில். ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்கு வீட்டில் இருக்கிற கொஞ்சம் இன்க்ரீடியண்ட்டில் நம்ம பண்ணுறோம். இதே போல் நீங்கள் எல்லாருமே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுங்க. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், செய்கிறதும் ரொம்ப ஈஸி, ஹெல்த்தியும் கூட. மசாலாலாம் ரொம்ப கம்மி, எக்ஸ்ட்ரா மசாலா எதுவுமே கிடையாது. சில்லி பவுடர் மட்டும்தான் சேர்த்துருக்கோம் பொடியாட்டு. ஒரு பக்கம் கலர் வந்த உடனே இன்னொரு பக்கம் மாற்றி வச்சுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் கலர் வந்த உடனே எடுத்துருங்க. அதோட ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, நினச்ச மாத்திரத்தில் செய்திடலாம். எல்லாமே வீட்டில் இருக்கிற ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான். குயிக் ரெசிபி, டீ டைம் ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.